ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் டிஆர்பி சிலபஸில் இருக்கக்கூடிய ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அதை பற்றி பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் ஜென்ரலைஸ்டு நொட்டேஷன்ஸ் அதை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது ஜென்ரலைஸ்டு நொட்டேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், மொமெண்டம் இதெல்லாம் நம்ம எப்படி நோட்டேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படி நோட்டேட் பண்ணுறோம் அப்படின்றத குறிக்கிறதா இந்த ஜென்ரலைஸ்டு நொட்டேஷன்ஸ் அப்படின்றது. இப்போ நார்மலாக நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத இங்கே வந்து நம்ம ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போன்று வெலாசிட்டியை வந்து இங்கே வந்து ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி, அதே போல் ஆக்சிலரேஷன் அப்படின்றத நம்ம ஜென்ரலைஸ்டு ஆக்சிலரேஷன், இந்த மாதிரி நம்ம ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டை யூஸ் பண்ணி குறிக்கக்கூடிய அந்த நொட்டேஷன்ஸை நம்ம ஜென்ரலைஸ்டு நொட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அந்த ஜென்ரலைஸ்டு நோட்டேஷன்ஸில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஜென்ரலைஸ்டு நோட்டேஷன், தட் இஸ் கால்டு ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போது ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட், இப்போ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டை நம்ம வந்து எந்த லெட்டரால் குறிக்கிறோம் அப்படின்னா Q அப்படின்ற லெட்டரால் குறிக்கிறோம். இப்போ ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ இந்த இதில் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து டெல்டா Q அப்படின்னு குறிப்போம். இப்போ அதுவே ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி, இப்போ வெலாசிட்டி அப்படின்றது வந்து Q டாட். அதே போன்று ஆக்சிலரேஷன் அப்படின்னா Q டபுள் டாட், இந்த மாதிரி குறிப்போம். அதாவது ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டை பயன்படுத்தி நாம் வந்து வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை வந்து நம்ம குறிக்கக்கூடியது, இதுதான் வந்து ஜென்ரலைஸ்டு நொட்டேஷன்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ், அதை தான் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு இடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம அதாவது அந்த ஸ்ட்ரைட் லைன், அந்த ஸ்ட்ரைட் லைன் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இப்போ இந்த பாத்து வழியாகவும் வரலாம், அதே போன்று இப்படி இந்த மாதிரியான ஒரு பாத்து வழியாகவும் வரலாம். இப்போ இதில் எது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், ஏன்னா இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ தேர்ஃபோர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் வந்து ஒரு n பார்ட்டிகல் சிஸ்டம் அதை எடுத்துக்கிறோம். அந்த n பார்ட்டிகல் சிஸ்டம் ஆல்ரெடி ஒரு பொசிஷனில் இருக்குது. அது என்ன பொசிஷன் அப்படின்னா Ri அப்படின்ற பொசிஷனில் இருக்குது. இப்போ இந்த n பார்ட்டிகல் சிஸ்டம் ஒரு டெல்டா Ri என்ற அளவிற்கான ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அடையுது. இது எதில் அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் ஏற்கனவே Ri அப்படின்ற பொசிஷனில் இருந்த அந்த n பார்ட்டிகல் சிஸ்டம் டெல்டா Ri அளவிற்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அடைந்தால் அப்போ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டில் இதற்கு ஈக்குவலான அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்றத அதுதான் வந்து ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அந்த Ri, இப்போ இந்த Ri அப்படின்ற அந்த பொசிஷன் கோஆர்டினேட்டை, அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸினுடைய ஃபங்க்ஷனாக எழுதிக்க போகிறோம். அப்போ Ri ஈக்குவல் டு Ri is the function of Q1, Q2, Q3 etc. Q3n, T. இதுதான் வந்து ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். ஓகே, இப்போ இதில் இருந்து நம்ம டெல்டா Ri அதை கண்டுபிடிக்க போகிறோம், டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து டெல்டா Ri எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ டெல்டா Ri ஈக்குவல் டு, இப்போ இங்கே வந்து நிறைய, அதாவது Ri வந்து ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸினுடைய ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இப்போ ஒவ்வொரு ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸை பொறுத்தும் நாம் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா பார்சியல் டிஃபரன்ஷியேஷன் அது பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு Q1 பொறுத்து Ri பண்ணணும் அப்படின்னா டோ Ri பை டோ Q1 அகைன் டெல்டா Q1, திரும்ப Q1 பண்ணும்போது டெல்டா Q1 ப்ளஸ் டோ Ri பை டோ Q2 டெல்டா Q2 ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் டோ Ri பை டோ Q3n டெல்டா Q3n ப்ளஸ் லாஸ்ட் ஒன் இஸ் T. இப்போ Tயை பொறுத்து பண்ணுகிற பொழுது டோ Ri பை டோ T இன்ட்டு டெல்டா T.
இப்போ நம்ம இங்கே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா டைம் டி ஹெல்டு ஃபிக்ஸட். இப்போ டைம் டி ஃபிக்ஸடாக இருக்கும்போது இப்போ டெல்டா டி ஈக்குவல் டு 0. ஏன்னா டெல்டா டி அப்படின்றது டைமில் ஏற்பட்ட சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா டெல்டா டிக்கு வேல்யூ இருக்கும். பட் டைம் டி ஃபிக்ஸடுன்றதுனால டைமில் எந்த சேஞ்ச் இல்லை. தேர்ஃபோர் சேஞ்ச் இன் டைம் ஈக்குவல் டு 0. இப்போ தேர்ஃபோர் இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான். இப்போ இந்த டேர்ம்ஸை நாம் வந்து சம்மேஷன் பண்ணி எழுத போகிறோம். இப்போ சம்மேஷன் ஆஃப் இப்போ ஆல்ரெடி அந்த டோ ஆர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஆரோட சஃபிக்ஸில் நமக்கு ஐ அப்படின்ற ஒரு லெட்டர் இருக்குது. அதனால் சம்மேஷனில் வந்து நம்ம ஐ எடுத்துக்கொள்ளாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த அதாவது ஜே அதை எடுத்துக்க போகிறோம். இப்போ எதனுடைய வேல்யூ வந்து நமக்கு வந்து இதில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா கியூவோட வேல்யூ. இங்கே Q1 Q2 Q3 அதே போன்று இங்கே Q1 Q2 Q3. இப்போ தேர்ஃபோர் ஜே ஈக்குவல் டு அந்த சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த Q1 வேல்யூ தான் நம்ம சம்மேஷனாக ஒரே ஸ்டெப்பில் எழுத போகிறோம். இப்போது இதோட வேல்யூ 1லேருந்து 3n வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. அப்போ 1லேருந்து ஜே ஈக்குவல் டு 1 to 3n. ஓகே, இப்போ டோ ஆர்ஐ அப்படியே வந்துடும். இப்போ டோ கியூவோட சஃபிக்ஸை தான் நம்ம ஜே அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ டோ கியூஜே இன்ட்டு டெல்டா கியூஜே. இப்போ ஹியர் டெல்டா கியூஜே அப்படின்றது தான் என்ன அப்படின்னா ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டெல்டா கியூஜே ஆர் கால்டு ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். இப்போ டெல்டா கியூஜே அப்படின்றது நமக்கு டெல்டா Q1 டெல்டா Q2 டெல்டா Q3 டெல்டா Q4 அதாவது Q1 அப்படின்ற கோஆர்டினேட் வந்து நமக்கு ஏற்கனவே இருந்த Q1 அப்படின்றது வந்து இப்போ எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும்னா டெல்டா Q1 அளவு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். அதே போன்று Q2 டெல்டா Q2 அளவு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். அதை தான் நம்ம வந்து ஜென்ரலைஸ்டு இந்த கோஆர்டினேட் வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அதை தான் நம்ம வந்து ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் இந்த ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம வந்து விர்ச்சுவல் ஆர்பிட்ரரி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இது நம்ம என்ன கண்டிஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா டைம் டி ஹெல்டு ஃபிக்ஸட். இப்போ டைம் டி வந்து ஃபிக்ஸடாக இருக்கும்போது டி ஃபிக்ஸட் அப்படின்னா நம்ம டைம் கோஆர்டினேட்டில் எந்த வேரியேஷன் இருக்காது. இப்போ பொசிஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் நடக்குது. பட் டைமில் வந்து சேஞ்ச் இல்லை, அதே டைமில் நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரியான டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம வந்து விர்ச்சுவல் ஆர்பிட்ரரி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் ஆர்பிட்ரரி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆர்பிட்ரரி அப்படின்னா தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ அடுத்ததாக இந்த பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா QJ அப்படின்றது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். இப்போ ஜெனரலைஸ்டு நாம எடுத்துக்கொண்ட ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் ஆனது அதாவது இந்த Qs ஆனது அண்ட் ஆங்கிள் கோஆர்டினேட்டாக இருந்தால் இந்த டெல்டா QJ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை குறிக்கும். இப்போ உதாரணமாக நம்ம QJ அப்படின்றத வந்து நம்ம வந்து ஆர், இப்போ QJ என்பது ஆர் அப்படின்னா டெல்டா QJ என்பது நமக்கு டெல்டா ஆர். அப்போ லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டெல்டா அதை QJ அப்படின்றது ஆங்கிள் தீட்டாவாக இருந்தால் இப்போ இது டெல்டா தீட்டா. இப்போ ஆங்கிளில் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும், ஆங்கிள் தான் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். பட் தட் இஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நம்ம ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டை எப்படி எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நமக்கு மாறும். அதாவது லீனியர் கோஆர்டினேட்டாக எடுத்துக்கொண்டால் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் கோஆர்டினேட்டாக எடுத்துக்கொண்டால் அது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்கும். ஓகே, அகைன் செகண்ட் ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. இப்போ ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி இப்போ அகைன் பொசிஷன் கார்டீசியன் கோஆர்டினேட்டில் வந்து RI ஈக்குவல் டு RI Q1 Q2 Q3 எட்ஸெட்ரா Q3n, T அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இந்த இதுல இருந்து நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ வெலாசிட்டி அப்படின்னா நமக்கு அதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா velocity equal to displacement by time. இது சிம்பிளா சொல்லலாம். இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா rate of change of displacement. Rate of change of displacement. இப்போ rate of change of displacement அப்படின்ற போது நம்ம வந்து டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்றோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அதாவது dr by dt அல்லது dri by dt அப்படின்றதான் வந்து velocity. இப்போ இதுல இருந்து அப்போ dri by dt கண்டுபிடிக்கணும். இப்போ ஏற்கனவே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ல கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ
அங்கே பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணோம், இங்கேயும் நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுறோம். பட்டு டெரிவேட் எதை பொறுத்து பண்ணுறோம் அப்படின்னா டீயை பொறுத்து இங்கே வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம டீயை பொறுத்து பண்ணும்போது எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா Ri ஈக்குவல் டு Ri ஆஃப் Q1 Q2 எட்ஸெட்ரா நம்ம எழுதிட்டே போகலாம் Q3 வரைக்கும், பட் ரெண்டு போதும் இப்போதைக்கு. கமா டி. இப்போ dRi பை டிடி. இப்போ ஆர்ஐயை டிடியை பொறுத்து பண்ணுறோம். அப்போ ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி ஆர்ஐயை இங்கே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட டிடியை பொறுத்து பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு டோ ஆர்ஐ பை ஃபஸ்ட்டு Q1 பொறுத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த Q1 டியை பொறுத்து பண்ண போகிறோம் டிடி. இப்போ dQ1 பை dQ1 பை டிடி ப்ளஸ் டோ ஆர்ஐ பை டோ Q2 dQ2 by dt. Similarly, dou Ri by dou Q3n into dQ3n by dt plus time பொறுத்து பண்ணும்போது dou Ri by dou t into dt by dt. dt by dt equal to 1. இப்போ therefore அதை விட்டுலாம். இப்போ இதை நம்ம வந்து சம்மேஷன் ஃபார்முலா எழுதலாம். இதிலிருந்து இது வரைக்கும் உள்ளதை சம்மேஷன் ஃபார்முலா எழுதிக்கலாம். இது தனி டேர்மாக இருக்கும். இப்போ சம்மேஷன் ஃபார்முலா எழுதுனா சம்மேஷன் ஏற்கனவே டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சொன்ன மாதிரி தான் j equal to 1 to 3n dou Ri by dou Q1 dou Qj into t q ஓட சஃபிக்ஸில் j அப்படின்னு போட வேண்டியதான் tqj by dt plus that is last term dou Ri by dou t. இப்போ இந்த tqj by dt இப்போ இந்த நார்மலாக இப்போ dx by dt அதை x டாட் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி dr by dt ஈக்குவல் டு y டாட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ எக்ஸை நம்ம டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அப்படியே ஷார்ட் ஃபார்மாக நம்ம வந்து அந்த எக்ஸோட ஹெட்டில் வந்து டாட் அப்படி வச்சாலே அது dx by dtன்றது குறிக்கும். அதே மாதிரி y டாட் அப்படின்னா y டாட் அப்படின்னா dy by dt அப்படின்றது குறிக்கும். அப்போது இந்த tqj by dt அப்படின்றது அதை எப்படி ஷார்ட்டாக எழுதலாம் அப்படின்னா நம்ம qj டாட் அப்படி எழுதலாம். இப்போ qj டாட்னு எழுதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா dqj by dt அதாவது டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஓகே, இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம qj டாட் அதாவது dqj by dt அப்படின்றத எடுத்துட்டு அதற்கு பதிலாக நம்ம qj டாட் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ திஸ் இஸ் qj டாட். இப்போ ஏற்கனவே நான் சொல்லும்போது சொன்னோம், இப்போ இந்த ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா அதாவது ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டை வந்து நம்ம q அப்படின்னு தான் எடுத்துக்குவோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது டெல்டா q, வெலாசிட்டி அப்படின்றது q டாட், ஆக்சலரேஷன்ன்றது q டபுள் டாட் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் q டாட் அப்படின்றது எது அப்படின்னா qj டாட். அப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி. இப்போ therefore qj dot is called generalized velocity. இப்போ next point என்ன அப்படின்னா if the generalized coordinate has the dimension of momentum, generalized coordinate ஓட dimension வந்து momentum-ஆக இருந்தால் the generalized velocity will have the dimension of force. இப்போ generalized velocity ஓட dimension என்னவா இருக்கும் அப்படின்னா force-க்கு சமமா இருக்கும். இப்போ இது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ generalized coordinate x அப்படின்னா அப்போ ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி என்னவா இருக்கும் x ஓட டாட் x டாட். மாதிரி ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் q அப்படின்னா ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டியை நம்ம வந்து q டாட் அப்படின்னு குறிக்கிறோம். அப்போ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொமெண்டமாக இருந்தால் இட் இஸ் p ஆக இருந்தால் அப்போ ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி எப்படி குறிக்கலாம் p டாட். p டாட் என்பது என்ன அப்படின்னா dp by dt that is rate of change of momentum. இப்போ அதாவது உந்த மாறு வீதம் அப்படின்னு சொல்லுவோம். உந்த மாறு வீதம் என்பது விசைக்கு சமம், அதாவது ஃபோர்ஸ் தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். இதுதான் வந்து நமக்கு நியூட்டனுடைய செகண்ட் லா. அப்போ தேர்ஃபோர் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் மொமெண்டமாக இருந்தால் அந்த ஜெனரலைஸ்டு வெலாசிட்டியோட டைமென்ஷன் நமக்கு ஃபோர்ஸுக்கு சமமாக இருக்கும். அதுதான் ஓகே. அடுத்ததாக ஜெனரலைஸ்டு ஆக்சலரேஷன்.
ஜெனரலைஸ்டு ஆக்சலரேஷன் இந்த டேர்மில் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஐ டபுள் டாட். இப்போ ஆர்ஐ டபுள் டாட் என்பது கார்டீசியன் கோஆர்டினேட்டில் ஆக்சலரேஷன். இப்போ அதனுடைய வேல்யூவை நம்ம ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் நமக்கு வந்து 1 2 3 4 பார்ட்ஸ் இருக்குது. இதில் அந்த ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்றது QJ டபுள் டாட் அப்படின்னு இருக்கு. இப்போ டபுள் டாட்ன்றது ஆல்ரெடி நம்ம சொன்னோம் ஆக்சலரேஷன். இப்போ QJ டபுள் டாட் என்பது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டோட டபுள் டாட் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம ஜெனரலைஸ்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது QJ டாட். இப்போ QJ டாட்ன்றது ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. அகைன் இந்த QK டாட் இது இன்னொரு ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. அடுத்தது QJ டாட், தேர்ட் டேர்மில் QJ டாட் இருக்குது. இந்த QJ டாட் என்பது என்ன? அது ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. ஓகே, அப்போ இந்த RI டபுள் டாட்டில் நமக்கு வந்து QJ டபுள் டாட் மட்டும் இல்லை, அது இல்லாமல் ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி, இப்போ ஜெனரலைஸ்டு ஆக்சலரேஷனில் 3 டேர்ம்ஸ். அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் QJ டபுள் டாட், QJ டபுள் டாட். செகண்ட் டேர்ம் QJ டாட் and QK dot. Third term contains QJ dot only. இப்போ டபுள் டாட் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஆக்சலரேஷன் டேர்ம். இப்போ இதில் வெலாசிட்டி QJ டாட் ஒரு வெலாசிட்டி, QK டாட் another velocity. Therefore velocity into velocity, velocity square. So therefore this is called a quadratic term. QJ dot single term, that is linear. Acceleration term single இருக்கிறதுனால இதுவும் வந்து linear term தான், but linear term in acceleration. இது quadratic term in velocity, இது linear term in velocity. அப்போ RI double dot. இப்போ RI double dot அப்படின்றது என்ன அப்படின்னா இதுவும் acceleration தான், ஆனால் கார்டீசியன் கோஆர்டினேட்டில் ஆக்சலரேஷன். இப்போ QJ டபுள் டாட்ன்றது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டில் ஆக்சலரேஷன், தட் இஸ் ஜெனரலைஸ்டு ஆக்சலரேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன்ல இருந்து இந்த கார்டீசியன் கோஆர்டினேட் ஆக்சலரேஷன் ஆனது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸினுடைய ஆக்சலரேஷனை மட்டும் சார்ந்திருக்காமல் வெலாசிட்டி, ஜெனரலைஸ்டு வெலாசிட்டியினுடைய குவாட்ரட்டிக் டேர்மையும் அதே ஜெனரலைஸ்டு வெலாசிட்டியினுடைய லீனியர் டேர்மையும் சார்ந்திருக்கிறது. இப்போ இதிலிருந்து நாம் வந்து ஜெனரலைஸ்டு அதாவது கார்டீசியன் காம்பனன்ட் ஆஃப் த ஆக்சலரேஷன் நாம் கண்டுபிடிக்கணும்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ல இருந்து, அப்போ அதுக்கு நமக்கு ஜெனரலைஸ்டு ஆக்சலரேஷன் தெரியணும். அப்புறம் அந்த ஜெனரலைஸ்டு வெலாசிட்டியினுடைய குவாட்ரட்டிக் டேர்மோட வேல்யூ, அந்த லீனியர் டேர்மோட வேல்யூ எல்லாமே தெரிஞ்சாதான் நாம் கார்டீசியன் கோஆர்டினேட்டில் ஆக்சலரேஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ தேர்ஃபோர் இது வந்து நமக்கு ஒரு காம்ப்ளிகேஷனை உருவாக்கும். இருந்தாலும் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம லக்ராஞ்சியன் அப்ரோச், இந்த லக்ராஞ்சியன் அப்ரோச்சை பயன்படுத்தும் போது லாஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா however according to Lagrangian approach the computation of second derivatives of generalized coordinates is not required. இப்போ லக்ராஞ்சியன் அப்ரோச்சை பயன்படுத்தும் போது இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், இப்போ ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டோட செகண்ட் டெரிவேட்டிவ் நமக்கு தேவைப்படாது. அதன் காரணமாக இந்த காம்ப்ளிகேஷன் நமக்கு லக்ராஞ்சியன் அப்ரோச்சில் உருவாகாது. ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன் இஸ் ஜெனரலைஸ்டு மொமெண்டம். இப்போ மொமெண்டம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். மொமெண்டம் அதை P என்ற லெட்டராக குறிப்போம். ஜென்ரலாக P ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ நம்ம இங்கே வந்து எக்ஸ் டைரக்ஷன் அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் V ஈக்குவல் டு dx by dt என்று எழுதலாம். இப்போ dx by dtன்றதை x டாட் அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்கே அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா P ஈக்குவல் டு m, Vக்கு பதிலாக x டாட். மேலும் கைனடிக் எனர்ஜி T, அதற்கான ஃபார்முலா 1/2 mv ஸ்கொயர். இப்போ ஈக்குவல் டு 1/2 m, Vக்கு பதிலாக x டாட் ஸ்கொயர், V ஸ்கொயர்ன்றனால ஸ்கொயர். இப்போ
இப்போ இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் டாட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டோ டி பை டோ எக்ஸ் டாட் ஈக்குவல் டு 1/2m எக்ஸ் டாட் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x டாட் அகைன் எக்ஸ் டாட் பண்ணால் 1. இப்போ 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு mx டாட். இப்போ டோ டி பை டோ எக்ஸ் டாட் ஈக்குவல் டு mx டாட். இப்போ mx டாட் ஈக்குவல் டு p. இப்போ therefore p and dou t by dou x dot equal. இப்போ therefore p equal to dou t by dou x dot. Okay, p equal to dou t by dou x dot. Okay. இப்போ இதில் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, if the potential v is not a function of velocity qk dot. ஓகே, இப்போ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் ஃபார்முக்கு மாற்றிக்குவோம். இப்போ ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் ஃபார்முக்கு மாற்றும் போது நம்ம p அப்படின்றத வந்து நம்ம சஃபிக்ஸ் pk அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு டோ டி பை டோ எக்ஸ் டாட்டுக்கு பதிலாக ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், எக்ஸுக்கு பதிலாக ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் q, இங்கே pkன்னு வச்சிருக்கனால qk அப்படின்ற ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் எடுத்துக்க போகிறோம். டாட். இப்போ இந்த கண்டிஷனை நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ பொட்டன்ஷியல் v is not a function of velocity qk dot. இப்போ பொட்டன்ஷியல் v ஆனது qk டாட்டைக்கு இண்டிபெண்டாக இருந்தால் இப்போ டோ v பை டோ qk டாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா v வந்து qk டாட்டுக்கு இண்டிபெண்டன்ட். அப்போ v ஐ qk டாட்டை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ 0 ஆகிடும். ஓகே, இப்போ இந்த டோ டி பை டோ q டாட் கேயோட இப்போ இந்த டோ v பை டோ q டாட் கே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ எந்த சேஞ்சும் ஆகாது. இப்போ அதை தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ pk ஈக்குவல் டு டோ டி பை டோ q டாட் கே, இதோட இதை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். டோ v பை டோ q டாட் கே. ஏன்னா இதோட வேல்யூ 0 தான். இதுலேருந்து 0வை மைனஸ் பண்ணாலும் அதோட வேல்யூ மாற போகிறது இல்லை. இப்போ இதை வந்து டோ பை டோ q டாட் கே அதை காமனாக வச்சுக்கலாம். வச்சுட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா t மைனஸ் v. இப்போ இந்த t மைனஸ் v அப்படின்றது ஈக்குவல் டு லெக்ராஞ்சியன். இப்போ therefore t மைனஸ் v அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம l அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ டோ பை டோ q டாட் கே இன்ட்டு l ஆர் டோ l பை டோ q டாட் கே. இப்போ pk ஈக்குவல் டு டோ l பை டோ q டாட் கே அப்படின்னு எழுதலாம். எந்த சிஸ்டம் அப்படின்னா பொட்டன்ஷியல் v இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது பொட்டன்ஷியல் வெலாசிட்டிக்கு இண்டிபெண்டாக இருந்தால். இது எது போன்ற சிஸ்டம் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். எல்லா கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்குமே பொட்டன்ஷியல் வெலாசிட்டியினுடைய இண்டிபெண்டாக இருக்கும். வெலாசிட்டி அதாவது பொட்டன்ஷியல் வந்து பொசிஷனை மட்டுமே சார்ந்து இருக்கும். இப்போ கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஜெனரலைஸ்டு மொமெண்டம் pk ஈக்குவல் டு டோ l பை டோ q டாட் k என்று எழுதலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கான்ஜுகேட் மொமெண்டம் ஆர் கனானிக்கல் மொமெண்டம். இப்போ இதை வந்து நம்ம கான்ஜுகேட் மொமெண்டம் அல்லது கனானிக்கல் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜெனரலைஸ்டு மொமெண்டத்தை நம்ம கான்ஜுகேட் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது கனானிக்கல் மொமெண்டம் என்று சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ஜெனரலைஸ்டு மொமெண்டம் pk ஆனது எதனுடைய ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா qk டாட் அண்ட் t. இட் இஸ் இம்பார்ட்டன்ட். திஸ் ஈக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை மெமரி பண்ணிக்கணும். உங்கள் டிஆர்பியில் கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதே போன்று அந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் மொமெண்டத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் pk இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் qk, qk டாட் அண்ட் t, t. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா the product of any generalized momentum
அதாவது ஜெனரலைஸ்டு மொமெண்டத்தையும் generalized momentum அதையும் and the associated coordinate that is generalized அதற்கு ஈக்குவலான generalized coordinate அதையும் நம்ம ப்ராடக்ட் that is பெருக்கணும் அப்படின்னா அதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அந்த மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய அந்த வேல்யூ எப்படி இருக்கும்னா டைமென்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டத்தினுடைய டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அல்லது ஆக்சன் அதனுடைய டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா ஆக்சனோட டைமென்ஷனும் angular momentum dimension equal, but therefore generalized momentum into generalized coordinate is equal to action or angular dimension of the angular momentum. Okay. இப்போ angular okay அடுத்ததா இப்போ இந்த ஏற்கனவே பார்க்கும்போது நாம வந்து v is not a function of velocity அப்படின்ற அதை பார்த்தோம். இப்போ இதுவே v அதாவது பொட்டன்ஷியல் v ஆனது வெலாசிட்டிக்கு டிபெண்டன்டாக இருந்தால் அதாவது வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல் அதை நாம் பயன்படுத்தினால் அப்போ இந்த ஜெனரலைஸ்டு மொமெண்டம் அதற்கான ஃபார்முலா என்னவா மாறும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபார் வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல் அதாவது சார்ஜ் மூவிங் இன் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகக்கூடிய ஒரு சார்ஜ் அந்த சிஸ்டத்தை நம்ம எடுத்துக்கும் போது இப்போ அதில் வரக்கூடிய பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்னா வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியலாக இருக்கும். இப்போ இந்த வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியலை நம்ம v அப்படின்னு சொல்லாமல் நம்ம வந்து u அப்படின்ற லெட்டராக குறிப்போம். இப்போ இதற்கான ஃபார்முலாவை நம்ம அடுத்ததாக வெலாசிட்டி அதாவது ஜெனரலைஸ்டு பொட்டன்ஷியல் அந்த இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல் அதை பயன்படுத்தும் போது ஜெனரலைஸ்டு மொமெண்டம் ஆனது இப்போ நார்மலாக மொமெண்டம் அப்படின்னா நம்ம வந்து m into v அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல் பயன்படக்கூடிய இந்த சிஸ்டத்துக்கு அதாவது முக்கியமாக சார்ஜ் மூவிங் இன் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சிஸ்டத்திற்கு நமக்கு அந்த மொமெண்டத்திற்கான ஃபார்முலா px அப்படின்றத வந்து நம்ம mvx plus qax அப்படின்னு எழுதுறோம். இப்போ mvx அப்படின்றத நார்மல் மெக்கானிக்கல் மொமெண்டம் அதோட நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா qax அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த லீனியர் மொமெண்டமும் ஆட் ஆகுது. இந்த ஈக்குவேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் நமக்கு டிஆர்பியில் கேட்கலாம். அதாவது px equal to mvx plus qax அப்படின்றது. ஓகே. இப்போ அடுத்ததா ஜெனரலைஸ்டு மொமெண்டா அசோசியேட்டட் வித் பிளேன் போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா ஜெனரலைஸ்டு மொமெண்டாவை நம்ம வந்து பிளேன் போலார் கோஆர்டினேட்ஸில் சொல்ல போகிறோம். இப்போ பிளேன் போலார் கோஆர்டினேட் அப்படின்றது என்ன அப்படின்னா r, theta இது பிளேன் போலார் கோஆர்டினேட். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் என்னென்ன அப்படின்னா x and y. இப்போ x and y கார்ட்டீசியன் கோஆர்டினேட், r, theta is the பிளேன் போலார் கோஆர்டினேட். பிளேன் போலார் அப்படின்னா நம்ம பிளேன் அப்படின்னா 2 டைமென்ஷன் அதனால 2 டைமென்ஷன் மட்டும் எடுத்துருக்கோம். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா x equal to r cos theta, y equal to r sin theta. அதே மாதிரி r equal to x square plus y square root of theta equal to tan inverse y by x. இப்போ கார்ட்டீசியனை போலாரா மாத்துறதுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம பயன்படுத்தலாம். போலார் கோஆர்டினேட்டை கார்ட்டீசியனை மாத்துறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம கைனடிக் எனர்ஜி equal to 1/2 m v square 1/2 m v square. இதுல v அப்படின்றது நமக்கு வந்து என்ன அப்படின்னா வெலாசிட்டி. இப்போ இங்க 2 டைமென்ஷன் அப்படின்றதுனால இப்போ v ஸ்கொயர் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/2 m 2 டைமென்ஷன் அப்படின்றதுனால இப்போ xy டைரக்ஷன் மட்டும் எடுத்துக்க போகிறோம். அப்போ அது x டாட் ஸ்கொயர் பிளஸ் y டாட் ஸ்கொயர் இப்படி எழுதலாம். இப்போ இந்த x வேல்யூ y வேல்யூ இதுல இருந்து x அண்ட் y வேல்யூ இருக்கு. டாட் அப்படின்னா இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணி இதுல சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னா t equal to 1/2 m into r dot square plus r square theta dot square
அப்படின்னு கிடைக்கும். இதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இந்த டெரிவேஷன் இங்கே நாட் இம்பார்ட்டன்ட். இப்போ இதிலிருந்து லீனியர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலாவை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு t equal to 1/2 m r dot square plus r square theta dot square. இப்போ pr equal to dou t by dou r dot. இப்போ therefore இந்த ஈக்குவேஷன் r dot பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 1/2 m r dot ஸ்கொயர் பண்ணால் 2r dot. இந்த r ஸ்கொயர் theta dot ஸ்கொயர் இந்த டேர்மில் r dot டேர்மே இல்லை, ஸோ அதனால 0. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு m r dot. இதே போல் p theta டாட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ 1/2 m ஃபர்ஸ்ட் டேர்ம் r dot ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது, அது 0 ப்ளஸ் செகண்ட் டேர்ம் r ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். theta dot ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 theta dot. இப்போ 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா m r ஸ்கொயர் theta dot. இப்போ பிளேன் போலார் கோஆர்டினேட்டில் PR அதாவது லீனியர் மொமெண்டம் ஈக்குவல் டு m r dot அப்படின்னு எழுதுகிறோம். p தீட்டாவுக்கான ஃபார்முலா m r ஸ்கொயர் theta dot. இப்போ இந்த ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட், நமக்கு தொடர்ந்து இது பயன்படும், அதனால இதை நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஜெனரலைஸ்டு நோட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு டிஆர்பியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதனால் இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து எப்பொழுது கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். QJ, இப்போ நார்மலாக ஃபோர்ஸை F அப்படின்ற லெட்டராக குறிப்போம், பட் ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸை வந்து கேபிட்டல் QJ. ஏற்கனவே ஸ்மால் கியூன்றது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டுக்கு பயன்படுத்துகிறோம். ஓகே, QJ ஈக்குவல் டு சமேஷன் J ஈக்குவல் டு 1 to 3n Fi dou Ri by dou QJ. இப்போ டெரிவேஷன் நம்ம இங்கே கொடுக்கல, டெரிவேஷன் தேவையில்லை, இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணனால போதுமானது. இப்போ QJ ஈக்குவல் டு சமேஷன் J ஈக்குவல் டு 1 to 3n Fi dou Ri by dou QJ. இதுதான் ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ், அதற்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா எந்த சிஸ்டத்துக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கு. பட் நாட் கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கு ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ், இந்த ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸினுடைய டைமென்ஷன், இந்த ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் QJனுடைய டைமென்ஷன் நம்ம ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாட் நெசசரி. அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய அந்த டெல்டா QJ என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே போன்று இந்த டெல்டா QJ தனியாக லெங்க்த்தோட டைமென்ஷனில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த QJயையும் டெல்டா QJயையும் மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய வேல்யூ, அதாவது QJ இன்ட்டு டெல்டா QJ, இந்த வேல்யூ கண்டிப்பாக ஒர்க்கோட டைமென்ஷனில் இருக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அதை தான் ஃபஸ்ட்டே நம்ம ஒர்க் டன் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்கோம். W ஈக்குவல் டு சமேஷன் J ஈக்குவல் டு 1 to 3n QJ இன்ட்டு டெல்டா QJ. அதாவது QJ ஃபோர்ஸாக இருக்க வேண்டியதில்லை, டெல்டா QJ நமக்கு வந்து லெங்க்த்தோட டைமென்ஷனில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ கண்டிப்பாக நமக்கு ஒர்க்கோட டைமென்ஷனை தர வேண்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு லீனியர்லையும் இன்னொன்று ரொட்டேஷன்லையும். ரொட்டேஷனல் எனர்ஜி அண்டு லீனியர் எனர்ஜி ரெண்டையும் நம்ம பார்ப்போம். இப்போ நார்மலாக ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ், அந்த ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸோட டைமென்ஷன் வந்து ஃபோர்ஸோட டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷனில் இருக்குன்னா அது வந்து லீனியர் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதோட டைமென்ஷன் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா லெங்க்த்தாக இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு லெங்க்த்ன்றது நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதுவே ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் அதாவது நம்ம எடுத்துக்கொண்ட ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் ஆங்கிள் கோஆர்டினேட்டாக இருந்தால், தட் இஸ் தீட்டாவாக இருந்தால், அப்போ ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் எதை குறிக்கும் அப்படின்னா டார்க் அப்படின்றத குறிக்கும். இப்போ இந்த டார்க்கையும் தீட்டாவையும் பெருக்கி வரக்கூடிய அந்த வேல்யூ கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஒர்க் என்பதற்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ்
ஃபோர்ஸோட டைமென்ஷன் இல்லாமல் டார்க்கோட டைமென்ஷனில் இருந்தாலும் அதையும் அதற்கான அந்த ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பெருக்கும்போது நமக்கு ஒர்க் அப்படின்ற அந்த டைமென்ஷன் கிடைச்சிடும். ஓகே, இஃப் த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் இஸ் ஆங்குலர், தட் இஸ் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் ஆங்குலராக எடுத்துக்கொண்டால் QJ என்பது ஃபோர்ஸுக்கு பதிலாக டார்க். டார்க் அப்படின்னா திருப்பு விசையை குறிக்கும். ஓகே, அடுத்து ஜெனரலைஸ்டு பொட்டன்ஷியல். இப்போ ஜெனரலைஸ்டு பொட்டன்ஷியல், இப்போ ஏற்கனவே நம்ம பொட்டன்ஷியலை V அப்படின்ற லெட்டர் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். பட் ஜெனரலைஸ்டு பொட்டன்ஷியலை நம்ம U அப்படின்னு குறிக்கிறோம். இப்போ கன்சர்வேட்டிவ் சிஸ்டம், அந்த கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கு பொட்டன்ஷியல் V டிபெண்டிங் ஆன் த பொசிஷன் ஒன்லி. இப்போ கன்சர்வேட்டிவ் சிஸ்டமாக இருந்தால் பொட்டன்ஷியல் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன், தட் இஸ் பொசிஷன் R அப்படின்றத மட்டும் சார்ந்திருக்கும். அதுவே நாட் கன்சர்வேட்டிவ் இல்லை அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் ஆனது டிபெண்ட்ஸ் ஆன் த ஜெனரலைஸ்டு வெலாசிட்டிஸ், பொசிஷனையும் சார்ந்திருக்கும் வெலாசிட்டியையும் சார்ந்திருக்கும். இப்போ இந்த மாதிரியான நாட் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம், இப்போ இந்த மாதிரி நாட் கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கு இப்போ ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸை நம்ம பொட்டன்ஷியல்ல இருந்து டெரைவ் பண்ண போகிறோம். அப்போ இந்த மாதிரி நாட் கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்திற்கு ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸை நாம் வந்து ஒரு பொட்டன்ஷியல்ல இருந்து டெரைவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜெனரலைஸ்டு பொட்டன்ஷியல். பட் கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கான ஃபோர்ஸை நம்ம டெரைவ் பண்ணும்போது கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கான ஃபோர்ஸ் Fi ஈக்குவல் டு நமக்கு மைனஸ் டோவி பை டோ QJ. அப்போ இங்கே வந்து Vன்றது பொசிஷனை மட்டும் சார்ந்த பொட்டன்ஷியல். ஆனால் நாட் கன்சர்வேட்டிவ்க்கு பயன்படும் போது நம்ம வந்து U அப்படின்ற பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் இருந்து தான் நம்ம இந்த ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் டேர்மை டெரைவ் பண்ண முடியும். அப்போ இந்த பொட்டன்ஷியலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜெனரலைஸ்டு பொட்டன்ஷியல். இப்போ இந்த ஜெனரலைஸ்டு பொட்டன்ஷியல்ன்றது வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல், வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ ஜெனரலைஸ்டு பொட்டன்ஷியல் வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல். இப்போ இதில் அந்த வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல் அல்லது ஜெனரலைஸ்டு பொட்டன்ஷியல் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நமக்கு டிஆர்பியில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதாவது வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல் ஆர் ஜெனரலைஸ்டு பொட்டன்ஷியல் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் Q அண்ட் Q டாட். Q அப்படின்றது பொசிஷன், Q டாட் அப்படின்றது வெலாசிட்டி. தட் இஸ் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அண்ட் ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி இரண்டையும் சார்ந்திருக்கும். சில நேரங்களில் டைமையும் கூட சார்ந்திருக்கும். அப்போ U ஈக்குவல் டு U ஆஃப் Q, Q டாட், T என்றும் சொல்லலாம். ஓகே, இப்போ இதற்கான எக்ஸாம்பிள், அதாவது ஏற்கனவே வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியலுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்டிங் ஆன் த மூவிங் சார்ஜஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுதான் அந்த சிஸ்டம் வந்து நமக்கு வந்து வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியலுக்கான எக்ஸாம்பிள். இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூவிங் சார்ஜ் மேலே செயல்படக்கூடிய அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா லொரன்ஸ் அல்லது லாரன்ஸ் ஃபோர்ஸ். இப்போ அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா தான் F ஈக்குவல் டு Q இன்ட்டு E பிளஸ் V கிராஸ் B. இது வந்து என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸ் ஃபோர்ஸ் லைக் Q என்பது சார்ஜ், E எலக்ட்ரிக் ஃபீல்டு, V இங்கு வெலாசிட்டி, பொட்டன்ஷியல் இல்லை வெலாசிட்டி, B என்பது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இந்த மாதிரியான சிஸ்டத்துக்கு பொட்டன்ஷியல் U ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் Q பை மைனஸ் Q இன்ட்டு V டாட் A. இப்போ இந்த பொட்டன்ஷியல் Q என்பது இங்கே சார்ஜ், ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் இல்லை, பை என்பது ஸ்கேலர் பொட்டன்ஷியல், V என்பது வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல், A அப்படின்றது வெக்டார் பொட்டன்ஷியல். இந்த ஸ்கேலர் பொட்டன்ஷியல் வெக்டர் பொட்டன்ஷியல்ன்றதெல்லாம் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் பார்ப்போம். அப்போ இந்த பொட்டன்ஷியல் U ஆனது நமக்கு வெலாசிட்டியை சார்ந்து இருக்கிறது. ஆனால் கன்சர்வேட்டிவ் சிஸ்டமாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் கண்டிப்பாக வெலாசிட்டியை சார்ந்து இருக்காது. இது போன்ற வெலாசிட்டியை சார்ந்து இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை தான் நம்ம ஜெனரலைஸ்டு பொட்டன்ஷியல் ஆர் வெலாசிட்டி டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். வெலாசிட்டி அதாவது U ஈக்குவல் டு Q பை மைனஸ் Q இன்ட்டு V டாட் A அப்படின்றது.
இப்போ அகைன் கைனடிக் எனர்ஜி இன் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். இப்போ கைனடிக் எனர்ஜியை நம்ம ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டில் எப்படி எழுதுறது? இப்போ நேரடியாக இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரெக்டான அந்த டி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது பல டெரிவேஷனுக்கு பிறகு தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இருந்தாலும் நம்ம அந்த டெரிவேஷன் அங்கே வந்து நமக்கு கொடுக்கப்படலை, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றனால நான் கொடுக்கல. இப்போ டி ஈக்குவல் டு சமேஷன் ஜே சமேஷன் கே ஏ ஜே கே கியூ டாட் கியூகே டாட். இப்போ இந்த ஏஜே கியூஜே டாட் அண்டு கியூகே டாட் அப்படின்றது, இப்போ கியூஜே டாட்ன்றது ஒரு ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. அகைன் கியூகே டாட் இது ஒரு ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. அப்போ ரெண்டு ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அது வந்து குவாட்ரட்டிக் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணும் பெருக்கு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஸ்கொயர் டேர்மாக கிடைக்கும். அது இஸ் குவாட்ரட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டி என்பது இந்த ஜெனரலைஸ்டு வெலாசிட்டியினுடைய குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதை தான் நம்ம டி இஸ் எ ஹோமோஜீனியஸ் குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். ஏன் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா இப்போ இந்த இதுக்கு அப்புறம் ப்ளஸ்லையோ மைனஸ்லையோ வேறு எந்த டேர்மும் நமக்கு இல்லை. அப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக டி ஆனது அந்த குவாட்ரட்டிக் வெலாசிட்டியினுடைய ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனுக்கு அப்படியே வந்து கிட்டத்தட்ட நம்ம அதாவது ப்ரொபோஷனலாக இருக்கிற மாதிரி இந்த ஈக்குவேஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டி இஸ் எ ஹோமோஜீனியஸ் குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஜெனரலைஸ்டு வெலாசிட்டிஸ் q dot. இப்போ therefore summation k qk dot dou t by dou qk dot equal to 2t. இப்போ இதை ஒரு ஃபார்முலாவாக நம்ம மனப்பாடம் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலா இந்த ரிசல்ட் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த ஆய்லர் தியரம் அப்படின்றதுலேருந்து கிடைக்குது. இப்போ ஆய்லர் தியரம் என்னன்னா சமேஷன் கே ஒய்கே டோ எஃப் பை டோ ஒய்கே ஈக்குவல் டு என்எஃப். இப்போ ஹியர் ஒய்கே ஈக்குவல் டு qk dot, f equal to t, n equal to 2. இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ ஏன் இங்கே n equal to 2 அப்படின்னு போடுறோம் அப்படின்னா இப்போ இங்கே f அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். அதே போன்று இங்கே t என்பது ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். இப்போ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் பட் n டிகிரிஸ். இங்கே ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் பட் குவாட்ரட்டிக். இட்ஸ் குவாட்ரட்டிக்ன்றதுனால நம்ம 2 போடுறோம், n equal to 2. ஓகே, இப்போ இது வரைக்கும் நாம் அந்த ஜெனரலைஸ்டு நோட்டேஷன்ஸில் ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி, ஜெனரலைஸ்டு ஆக்சலரேஷன், ஜெனரலைஸ்டு மொமெண்டம், ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ், ஜெனரலைஸ்டு பொட்டன்ஷியல் அண்டு கைனடிக் எனர்ஜி இன் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ், இந்த 7 டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.